கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியாகிய இந்த நாள் தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக ஜெபம் பண்ணுகின்றார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி தேவனை பார்த்து ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டுதான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு விருப்பம் உண்டு. சில நேரங்கள் அவருக்கு எது பிரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அல்லது இக்காலத்து வாலிப பிள்ளைகளுக்கு எது தேவனுக்கு பிரியமானது என்பதனை அவர்களால் உணரவே முடியாம போகுது. ஏனென்றால் உலகத்துல ஞானமும் அறிவும் மற்றும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் அதிகமாய் பெருகிவிட்டது. எனவே தேவனுக்கு பிரியமானது எது என்று கண்டு அதன்படியாக நடக்க, அதன்படியாக செய்ய அநேகருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கின்றது. இதில் அழகான ஒரு ஜெபம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, நீ உமக்கு எது பிரியமானது என்பதனை எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும், அதை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்தருளும் என்று சொல்லி அழகா நாமும் கூட நம்ம ஜெபம் பண்ணுவோமானால் கர்த்தருடைய ஆவியானவர் அருமையாக நமக்கு போதிப்பார். பிதாவின் சித்தம் என்ன, பிதாவிற்கு பிரியமான காரியம் என்ன என்பதனை நமக்கு போதிப்பார். ஒரு டீச்சர் மாதிரி சொல்லி கொடுத்து விளக்கி காரியங்களை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு புரிய வைப்பதில் ஆவியானவர் நல்ல ஒரு டீச்சர் என்று சொல்லலாம். அவரை குறித்து இங்கு இயேசு மகாராஜா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அழகா சொல்லுகின்றார். யோவான் 14ஆவது அதிகாரம் 26ஆவது வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அவர் பிதாவினிடத்திலிருந்து வருகின்றார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இல்லையா, அவர் பிதாவினுடைய உள்ளத்தை அறிந்தவர். எனவே அவர் அழகாய் போதிப்பார், அழகாய் உங்களை போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு மகாராஜா நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளையும் அழகாய் நமக்கு நினைப்பூட்டி நடத்துவார் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்றாராம், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்யணும். இன்னொரு காரியம், நான் செம்மையான வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் விரும்புகின்றார். பிரியமானவர்களை, இந்த நாட்கள்ல நாமும் கூட ஆண்டவரிடம் இந்த ஒரு ஜெபத்தை தினம் காலையில் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது இதை ஒரு விண்ணப்பமாக நம்ம ஏறெடுப்போம். அவர் நம்மை நன்றாய் போதித்து அழகாய் நம்மை நடத்தும்படியாக, நம்முடைய குடும்பத்தை நடத்தும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் உணர்வையும் தந்து அழகாய் நடத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நடத்துவார், செம்மையான வழியில நம்மை நடத்துவார், செம்மையான வழியில நம்மை கரம் பற்றி அவர் நடத்தி கொண்டு செல்லுவார். கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிப்பது என்னவென்றால், உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படியாக இதோ எங்களை ஆட்கொள்ளுவாராக. எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து அருமையாக பிதாவின் சித்தத்தை எங்களுக்கு போதித்து அழகாய் கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்து செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.